ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து ஹஜ்ஜுக்கு வருகிற நேரத்தில் எப்படி வந்தார்கள், இந்த மாதிரி வந்தார்கள் என்ற செய்திகளை எல்லாம் தொகுத்த ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹஜ்ஜத்துன் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி ஹஜ் அப்படி என்று பிரபல்யமான ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை எந்த அளவுக்கு அதாவது இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் பிரபல்யமானதுன்னு சொன்னால், ஹஜ்ஜு சம்பந்தமாக ஒரு முழுமையான தொகுப்பை ஒரு நபித்தோழர் விரிவாக அறிவித்தார் என்று சொன்னால் அது யாருடையது? ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அறிவிப்பு தான். கிட்டத்தட்ட ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து 7 மாணவர்கள் இதை அறிவித்திருக்கிறார்கள். தாபியன்களில் 7 பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க, இதை அறிவித்திருக்கிறார்கள். அவ்வளவு பிரபல்யமான ஒரு செய்தி. இரண்டாவது, இந்த செய்தி அல் ஹதீசுல் கபீர் அல்லது அல் ஹதீசு தவீல், நீண்ட செய்தி என்று, அல்லது அல் கபீர் பெரிய செய்தி என்று சொல்லி, அதாவது மிக பெரிய செய்தி என்று சொல்லி, அல்லது மரியாதைக்குரிய கண்ணியத்துக்குரிய மரியாதைக்குரிய செய்தி அப்படி என்று அறிஞர்களுக்கு மத்தியில் அறியப்பட்ட ஒரு செய்தி. அதில் ஜாபிர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா, சுருக்கம், அது ஓரளவு சுருக்கம் தான், ஆனால் எங்களுக்கு அது விரிவு, டைமை பொறுத்து தானே விரிவு சுருக்கமெல்லாம். அப்போ ஒரு மணி நேரத்துக்கு அது விரிவு தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருந்து மக்கா அந்த ஹஜ்ஜு முடிச்சு மினா வரைக்கும் உள்ள செய்திகள் அவர் சுருக்கமாக என்ன செய்யறாரு, சொல்றாரு. ஆனால் இது மட்டுமல்ல செய்தி, இதெல்லாம் தொகுத்து நான் சொல்வதாக இருந்தால் வேறு வேறு நபித்தோழர்கள், அபு கதாதா அல் அன்சாரி, இது போன்ற வேறு வேறு நபித்தோழர்கள் எல்லாம் அறிவிச்ச செய்திகளை தொகுத்து சொன்னா ஒரு அழகான ஒரு சம்பவம் அது என்ன செய்யும், வரும். எப்படி ரசூலுல்லாஹ் மதீனால ஸ்டார்ட் ஆக்கினாங்க, அப்போ வார வழியில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, திருப்பி இந்த மாதிரி அந்த முழு டீட்டெயில்ஸை என்ன செய்யலாம், அழகான விஷயங்கள் அதில் இருக்கிறது. ஆனால் ஜாபிர் ரலியல்லாஹுடைய செய்தி ஒரு நீண்ட செய்தி. சஹீஹ் முஸ்லிமிலே 3009வது இலக்கத்தில் நீங்கள் விரிவாக என்ன செய்யலாம், பார்க்கலாம். சஹீஹ் முஸ்லிமில் அதாவது 3009 இந்த இதில் என்ன செய்யலாம், விரிவாக உங்களுக்கு என்ன செய்யலாம், அதை பற்றி நீங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அந்த செய்தி இந்த இடத்துல சுருக்கமாக சொல்லுகிற நோக்கம் ஹஜ்ஜை பற்றி இந்த இடத்துல படிப்பிக்கிறதல்ல. இந்த ஹதீஸை சொல்வதுடைய நோக்கம் ஹஜ்ஜை பற்றி படிப்பிப்பதல்ல. துல்ஹிஜ்ஜா மாதத்தில் இந்த மாதத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி என்ன செய்கிறோம், கொஞ்சம் தெரிஞ்சு கொள்வதற்காக இந்த செய்தியை நான் உங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன். நிறைய பிரயோஜனங்கள் இதில் இருக்கின்றன. இந்த செய்தியை நான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு எத்தனை பேர் அறிவிச்சுக்கிறாங்க, 7 பேர் அறிவிச்சுக்கிறாங்க. அதுல மிக அழகான அறிவிப்பும் விரிவான அறிவிப்பும் யார் என்று சொன்னால், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அதாவது பேரர், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பேரர் ஹுசைன், அலி ரலியல்லாஹுடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் பேர் என்ன, நிறைய பேர் இருந்தாங்க. இறுதியாக கர்பலாவுக்கு பின்னால் எஞ்சியவர் யாரு, ஜைனுல் ஆபிதீன். அவருடைய பேர் என்ன, அலி. அவருடைய பேர் என்ன, அலி. அப்ப தந்தையுடைய பேரும் அலி, ஹுசைன் அல்லாவுடைய தந்தையுடைய பேரும் அலி, ஹுசைன் அல்லாவுடைய மகனுடைய பேரும் அலி. இந்த அலியுடைய அதாவது மகன் முஹம்மது என்ன செய்யறார், இதை அறிவிக்கிறார். அலி ரலியல்லாஹுடைய அதாவது இந்த ஹுசைன் அல்லாவுடைய மகன் அலியுடைய மகன் தான் இதை என்ன செய்யறாரு, அறிவிக்கிறார். அலி ரலியல்லாஹுடைய மகன் ஹுசைன், ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகன் அலி, அந்த அலியுடைய மகன் முஹம்மத். சரியா, முஹம்மத் தான் அறிவிக்கிறார். இந்த முஹம்மதிடமிருந்து அவரது மகன் ஜாஃபர் அறிவிக்கிறார். இந்த முகமதிடமிருந்து அவருடைய மகன் ஜாஃபர். இந்த சில்சிலா நான் உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரர் என்று வரதுனால. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஷியாக்களுடைய பார்வையில் முதல் இமாமாக அவங்க என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இரண்டாவது இமாமாக ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. ஆனால் கணக்கெடுக்க மாட்டாங்க, சொல்லுவாங்க கணக்கெடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஹசன் ரலியல்லாஹு போய் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியை கொடுத்ததுனால விமர்சிக்கிற இதில் தான் இருப்பார்கள். ஹசன் ரலியல்லாஹு. மூன்றாவது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப நான்காவது இமாம் என்ஜினவர் யாரு, ஜைனுல் ஆபிதீன். அப்ப 4. ஐந்தாவது அவருடைய மகன் முஹம்மத். முஹம்மதை சொல்லுவாங்க அபு ஜாஃபர் அல் பாக்கிர் என்னுவாங்க. பாக்கிர் பிரபலியமா இருக்கும், அபு ஜாஃபர் அல் பாக்கிர் என்று சொல்லி. அந்த முகமதுடைய மகன் ஜவுஃபர் சாதிக் சொல்லி பேர்ல ஜவுஃபர் சாதிக் வருதானே, அந்த ஜவுஃபர் சாதிக் அதான் காரணம். ஜாஃபர் சாதிக்னு அவருக்கு பேர், அவர் பேர் ஜாஃபர், இவங்க ஜாஃபர் சாதிக்னு அடைமொழி கொண்டு அழைக்கப்பட்டார். முகமது அது அபு ஜாஃபர் அல் பாக்கிர், ஜாஃபர் சாதிக், அப்படித்தான் என்ன செய்யும், அது போகும். அப்ப இவர் 6வது இமாமாக ஷியாக்கள் கணக்கெடுக்கிறாங்க. ஆனா நான் எங்களுடைய சிந்தனையில எப்படி பதிவிருக்க மாட்டேன், ஷியாக்கள் யாரெல்லாம் கணக்கெடுத்தாங்களோ அவங்களுக்கு எங்கள்கிட்ட மரியாதையே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அப்படி இல்லை. ஜாஃபருடைய அறிவிப்பு புகாரில, முஸ்லிம்ல, இன்னும் எத்தனை கிரந்தங்கள் நிறைய ஹதீஸ்கள் என்ன செய்கின்றன வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அதாவது அந்த அவருடைய ஃபாத்திமா அவருடைய அந்த இதுல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தொடர்பட்டதுல இருந்து அந்த பரம்பரையில் நம்ம என்ன செய்யறோம், நாங்கள் பார்க்கிறோம்.
ஃபாத்திமா அலி ரதியல்லாஹு அன்ஹுக்கு வேற மனைவி மாதிரி இருந்திருக்கிறாங்க. அந்த பரம்பரை நம்ம இங்க பேசல. ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹு வழியாக வந்ததுல நம்ம பேசுறோம். அப்ப அலி ரதியல்லாஹு அன்ஹுடைய மகன்மார்கள்ல ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுடைய மகன் மறுபடி அலி ஜைனுல் ஆபிதீன், அவருடைய மகன் என்ன முஹம்மத். முஹம்மத் அடுத்தவர் முகமதுடைய மகன் ஜாஃபர். ஜாஃபர் தான் இதை சொல்றாரு. ஜாஃபர் சொல்றாரு எப்படி என்று சொன்னால், எனது தந்தை சொன்னார், எனது தந்தை சொன்னார். அப்ப எனது தந்தைனா முஹம்மத், முகமது என்றவர் சொன்னாரு. எப்படி என்று சொன்னால், தகல்னா அலா ஜாபிர் இப்னி அப்துல்லா, தகல்னா அலா ஜாபிர் இப்னி அப்துல்லா, நாங்கள் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ்விடத்தில் சென்றோம், ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ்விடத்தில் நாங்கள் சென்றோம். ஃபஸஅல அனில் கௌம், ஃபஸஅல அனில் கௌம். அப்ப அவர் வந்த அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து பிற்காலத்துல கண் குருடராக மாறிட்டார். பார்வை குறைஞ்சிட்டு, பார்வை குறைஞ்சு பார்க்க முடியாதல அந்த இடத்துக்கு மாறிட்டார். அப்ப ஃபஸஅல அனில் கௌம், யார் வந்தீர்கள் என்று சொல்லி அவர் விசாரித்தார். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண் குருடராக இருக்கிறார் என்று தெரியாட்டி இதை எப்படி வழங்கப்படுத்துவோம்? பேரரே யார் என்று தெரியாம என்ன செஞ்சாரு? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் முடிவு எடுப்போம். ஃபஸஅல அனில் கௌம், யார் வந்தீர்கள் விசாரிக்கிறார் அர்த்தம் என்ன? தெரியும், கண் பார்வை என்னது அவருக்கு இல்லை, அதனால கேட்கிறாரு யார் எல்லாம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிக சிறந்த தோழர்களில் ஒருவர். அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸ் யாருக்கா ஞாபகம் இருக்குதா? எல்லாரும் பிரபல்யமா சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு கேட்பார்கள், திருமணம் முடிச்சுட்டு, அவர் சொல்றார் திருமணம் முடிச்சுட்டேன்றாரு. நீங்க கன்னி பெண்ணை திருமணம் முடித்தீர்களா, விதவை பெண்ணை திருமணம் முடித்தீர்களா கேட்கிறாங்களா? யார்கிட்ட கேட்டாங்க? அது ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் செஞ்சாங்க, கேட்டார்கள். அப்ப தகல்னா அலா ஜாபிர் இப்னு அப்துல்லா, ஜாபிர் இப்னு அப்துல்லாவுடைய வீட்டுக்குள்ள நாங்க போனோம். அப்ப யார் வந்தீங்கன்னு கேட்டாரு. ஹத்தா இன்தஹா இலைய, முஹம்மது சொல்றாரு, ஜாஃபர் தந்தை முஹம்மது சொல்றாரு, முஹம்மது இப்னு அலி சொல்றாரு. அப்ப அப்படியே விசாரிச்சு இவர் யாரு அப்படின்னு கேட்கிறார், பக்கத்துல உள்ளவர் யாரு அப்படின்னு கேட்கிறார். அப்ப நான் சொன்னேன் முஹம்மது இப்னு அலி இப்னு ஹுசைன், முஹம்மது இப்னு அலி இப்னு ஹுசைன், நான் வந்து முஹம்மது இப்னு அலி இப்னு ஹுசைன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரர் அப்படின்னு சொன்னேன். அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வயது முதிர்ந்தவராகிறாங்க, ஏன்னா கண்குருடரா இருக்கிறாங்க. ஃபஅஹ்வா பியதிஹி இலா ரஅசி, அப்படியே என் கை என்ன செஞ்சார், அவருடைய கை, அவர் இவர் சின்ன வயசு, யாரு முஹம்மது வந்து இப்ப சிறிய வயது. அப்ப கையை எடுத்து என்ன செஞ்சார், என்ன தலையில வச்சார், தலையில அப்படி வச்சு தலையை தடாவிட்டு எனது அதாவது ஃபனஸஅ ஸிர்ரியல் அலா ثم நஸஅ ஸிர்ரியல் அஸ்ஃபல், இந்த பட்டன் இது அவரே என்ன செஞ்சாரு, கலட்டு நெஞ்சில என்ன செஞ்சார், இப்படி கை வைத்தார், நெஞ்சில கை வைத்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரர்களோடும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொந்தங்களோடும் நபித்தோழர்களுக்கு இருந்த அந்த மன இறக்கத்தை என்ன செய்து இது காட்டுது. அவர் வித்தியாசமா என்ன செஞ்சாரு, அந்த பேர்களோட செயல்பட்டார். அப்ப வச்சு சொன்னாங்க, தும்ம வலஅ கஃபஹு பைன ததியைய, என்ற மார்பில் இப்படி கையை வைத்தார். வஅன யௌமஇதின் குலாமுன் ஷாபு, நான் அப்பொழுது சிறியவனாக என்ன செய்தேன், சிறிய இளைஞனாக இருந்தேன். சிறிய வயது, ஷாபண்டா இளைஞர், குலாமண்டா சிறியவர், சரியா, சிறியவராக நான் என்ன செஞ்சேன் இருந்தேன். ஃபகால மர்ஹபம் பிக யப்ன அஹி, என் சகோதரருடைய மகனே மர்ஹபா, மர்ஹபா என்று சொல்லிட்டு சல் அம்மாஷியத், நீங்க எதை கேட்க வந்தீங்களோ, என்ன கேட்க நினைக்கிறீங்களோ எல்லாவற்றையும் கேளுங்கள். இந்த ஹதீஸ் அப்படிதான் ஆரம்பிக்குது. ஜாபிர் இந்த ஹஜ்ஜுடைய சம்பந்தமான இதை ஆரம்பிக்குது. உங்களுக்கு என்னென்ன கேட்கணும் அதெல்லாம் கேளுங்க. ஃபஸஅல்துஹு, அப்ப நான் விசாரிச்சேன், நான் அவரிடத்துல கேட்டேன். வஹுவ அஅமா, அவர் அதிலே வருது, அவர் குருடராக இருந்தார், அவர் குருடராக இருந்தார். ஒரு விஷயத்தை பத்தி கேட்டேன், எதை பத்தி கேட்டேன்னு சொல்லி அதுல அவர் சொல்லல, ஆனா ஹஜ்ஜை பத்தி என்ன செய்யறாரு கேட்டேன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். பின்னால் அவர் சொன்ன விஷயத்தை வச்சு ஹஜ்ஜை பற்றி நான் கேட்டேன். வஹதர வக்து ஸலா, கேட்ட உடனே அந்த நேரத்தில் தொழுகை நேரம் வந்துச்சு, தொழுகை நேரம் வந்து விட்டது. ஃபகாம ஃபி நிசாஜத்தி முல்தஹிஃபம் பிஹா, அங்கதான் தொழுதார் அவர். பள்ளிக்கு என்ன செய்யல, அந்த செய்யல வரல, பள்ளிக்கு போகலன்னு வரல, ஆனா அங்க தொழுதார்ல என்ன, பள்ளிக்குள்ள அவர் இருக்கல, சரியா. அப்ப அவர் தொழுதார், வீட்டுல தான் இருந்தாருக்கு, அதில் பல செய்தி இருக்குது, தொழுகிறாரு. அப்ப இதுல அதாவது பொதுவாக ஹதீஸ்களை நீங்க பார்க்கலாம், ஜமாத்து தொழுகை வலியுறுத்தப்பட்டது. ஜமாத்து தொழுகை கடமை, சுன்னத்தெல்லாம் இல்லை, கடமை, கட்டாய ஜமாத் தொழுகையில கலந்து கொள்ளணும். ஆனால் யாருக்கு காரணங்கள் இருக்கின்றன, ஜமாத்து தொழுகைக்கு காரணங்கள் இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று, வீட்டில் எனக்கு எந்த காரணம் இல்லை, ஆனால் எனக்கு நோய், வேற காரணம், அதாவது எனக்கு போகலாம் ஆனால் நோய். அடுத்தது என்ன, அதாவது மறந்து போய் தூங்கிறது, நோய், இது போன்ற காரணங்கள் இருந்தால் அது உதுர் ஷராய், அவருக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, கடமையா போக வேண்டிய விஷயம் இல்லை. அதே நேரத்தில் இன்னும் சில காரணங்கள் இருக்கின்றன.
ஜமாத்து கடமை. ஆனால் உங்களுக்கு வந்து என்னது, வீட்டுக்கு சில விருந்தாளிகள் வராங்க, வீட்டுக்கு சில விருந்தாளிகள் வராங்க. ஆனா அந்த விருந்தாளிகளோட அந்த நிமிஷமே பள்ளிக்கு போயிட்டு திருப்பி வாரன்றது என்னது, உங்களுக்கு சில இடைஞ்சலை, நிறைய பேர் அதை சட்டப்படி செய்யாட்டி செஞ்சுட்டு தானே செய்யறாங்க இருக்கிறாங்க, சில இடைஞ்சல்களை என்ன செய்யும், உருவாக்கும். அப்படி என்று சொன்னால், அல்லது அங்கே பிரேக் ஆக்கும் என்ன மாதிரி சொன்னால், நிறைய செய்திகள் நீங்க சஹாபாக்களோட விஷயத்திலே பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பார்க்கலாம். அங்கனிக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வச்சு ஜமாத்து தொழுது இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் தொழுதிக்கிறாங்க ஜமாத்து. அதே போல நபித்தோழர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அப்படி நடந்திருக்கிறார்கள். அதோட ஆதாரங்கள்ல இதுவும் உண்டு, அந்த ஆதாரங்கள்ல இதுவும் ஒன்று. சரி, அவர் குருடர், அதற்கு காரணமாக சொன்னா முகமது என்ன செய்யல, அவர் குருடர் இல்லை, அவர் வந்து பார்வை இல்லாதவராக இருக்கல, அவர் என்ன செய்யறார், அவரோட தொழுகிறான்ற செய்தி நீங்க பார்க்கலாம். இது ஒரு காரணம். ஒருவர் வந்து பிசினஸ் பண்றாரு, கடை என்ன செய்யறாரு, வச்சுக்கிறாரு. கடையை விட்டு அவருக்கு போறது அந்த இடத்துல என்னது கஷ்டம், கடையை விட்டுட்டு போறது வாரன்ற அன்னைக்கு கஷ்டம் என்று சொன்னால், அந்த 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 இதுல என்ன செய்வாங்க, பிசினஸ் பண்ற இடத்துலயே தொழுகிறதுக்கு இடம் வச்சிருப்பாங்க. டக்குன்னு அதுல தொழுதுட்டு என்ன செஞ்சிருவாங்க, வந்துடும், தொழுகிறதுக்கு ஒரு இடம் அங்க செட் பண்ணிப்பாங்க. இது வந்து மஸ்ஜிதுல் ஆம், பொதுவான மஸ்ஜித் மாதிரி அந்த சட்டத்துக்கு என்ன செய்யாது, அது வராது. அந்த வியாபாரத்தில் உள்ளவங்க தொழுகிறதுக்காக அதை என்ன செய்திருப்பார்கள், வச்சிருப்பாங்க. இப்ப இங்க எல்லாம் மஸ்ஜித் மாதிரியே பெரிய அளவில் செய்யறாங்க. ஆனா நம்ம நாடுகள் எல்லாம் ஒரு சின்ன ஒரு பகுதி ஒதுக்கிப்பாங்க ஜமாத்தை தொழுதுகிறதுக்கு. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் பள்ளி, அதாவது உங்கள் வியாபார ஸ்தலங்களில் தொழுவதை விட பள்ளியில் தொழுவது உங்களுக்கு நன்மை கூட அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அப்ப இதுல என்ன கருத்துன்னு சொன்னால், ஜமாத்து தொழுகை கட்டாயம் வாஜிப். ஏனென்றால் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஜமாத் தொழுகை கடமை இல்லை, அது சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்து, கடமை இல்லை. அப்படி இல்லை, கட்டாயம் ஜமாத்து தொழுகை, அது ஜமாத்தோட தான் தொழணும், ஃபர்லு தொழுகைகள். ஆனால் இது போன்ற நோய் போன்ற காரணங்கள் அடுத்த பகுதி, அடுத்த இது போன்ற சூழல் நிர்பந்தங்கள் போன்றவைகள் இருந்தால் அவர் ஜமாத்தாக என்ன செய்யலாம், அந்த நேரத்துக்கு மட்டும் வீட்டில் என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம், வியாபார ஸ்தலங்களில் தொழுது கொள்ளலாம் என்பதற்கான ஒரு ஆதாரம் இது. அன்புள்ள சகோதரர்களே, இதில் பார்க்கலாம், வஹுவ ஆமா வஹதர வக்து ஸலா, தொழுகையுடைய நேரம் வந்தது. ஃபகாம ஃபீ நிசாஜத்தின் முல்தஹிஃபம் பிஹா, ஒரு சின்ன போர்வை, டவல் மாதிரி ஒரு போர்வை இப்படி வச்சிருந்தாரு. அதுல எலும்பி என்ன செஞ்சாரு, அதை போட்டாரு, தொழுதாரு. அது எவ்வளவு சிறியதாக இருந்தது என்று சொன்னால், குல்லமா வதாஹா அலா மன்கிபிஹி, இப்படி அவர் வைத்தார் என்று சொன்னா, ரஜா தரஃபாஹா இலா இலைய இலைஹி மின் சிகரிஹா, அவர் வச்சாருன்னு சொன்னா அதோட சைஸ் சின்னது, அதனால அப்படி என்ன செஞ்சிடும், போயிடும். நம்மளுக்கு அப்படி அனுபவம் இருக்கு தானே, ஒரு டவலை போட்டு தொழுதா என்ன செய்யும், அப்படியே கொஞ்ச நேரத்தில் மேலுக்கு போயிடும், மறுபடி போயிடும். அவர் என்ன செஞ்சாரு, அதாவது ஒவ்வொரு நேரத்துக்கு இப்படி இழுத்துட்டுன்னு என்ன செய்தாரு, தொழுதார். அவ்வளவு சிறியதாக என்ன செய்தது அது இருந்தது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை வேண்டும் என்று செய்வார்கள், இதை வேண்டும் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் செய்வார்கள். என்ன காரணமா செய்வார் என்று சொன்னால், அதிலே பாருங்க, வரிதாஉஹு இலா ஜம்பிஹி அலல் மிஸ்ஜப், அவருடைய மேலாடை ஹேங்கர்ல அங்கனைக்கு இருந்தது. மிஸ்ஜப் பண்றது கொழுவுற இடம், அது அந்த காலத்துல இந்த மாதிரி இருக்கலாம், அதுல கொழுவு வைத்து மேலாடை இருந்தது, இப்படி எடுத்து என்ன செய்யலாம், போடலாம். ஆனா அவர் போடல. என்ன காரணம் என்று சொன்னால், எந்த அளவுக்கு நம்ம ஜீனத்தாக மறைச்சு தொழுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஆனால் அது அர்த்தம் இப்படி இருந்தா தான் தொழணும் என்ற சிச்சுவேஷனை மக்களுக்கு என்ன செய்யக்கூடாது, அது உண்டாக்க கூடாது. நாங்க இந்த நிலைமையில தான் நிறையவே தொழுதோம் அப்படின்னு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிரூபிப்பார்கள் அடிக்கடி. அதாவது சில நேரத்தில் அவர் வேணுமென்று தொழுவாங்க, யாரா வந்தியே இப்படி தொழுறீங்கன்னு கேட்டோன்னே, யா அஹ்மக், ஏ மடையனேன்னு சொல்லுவாரு, உனக்கு அறிவில்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல நாங்க இப்படியெல்லாம் ட்ரெஸ் முழுசா எங்களுக்கு இருந்ததா போட்டு தொழுறதுக்கு, உன்னை போன்றவர்கள் என்கிட்ட கேட்கணும் என்று தான் நான் இப்படி தொழுதேன். உன்னை போன்றவர்கள் இப்படி என்னிடத்தில் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தொழுதேன். எதற்காக இதை செய்யறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல அப்படியெல்லாம் என்ன செய்யல, ட்ரெஸ் இருக்கவில்லை இந்த அளவுக்கு அப்படி என்று சொல்வதற்காக செய்யறாரு. அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக தொழுதுட்டு ஃபஸல்லா பினா, எங்களுக்கு தொழுவித்தார். ஃபகுல்து அக்பிர்னி அன் ஹஜ்ஜத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல வந்து அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என்னன்னு வரல, ஆனா பின்னால் அவர் நேரடியாக சொல்றாரு, எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜை பற்றி என்ன செய்யுங்க, சொல்லித்தாருங்கள் அப்படின்னு என்ன செய்யறாரு, கேட்கிறார். அவர் சராஹத்தாவே என்ன செய்து வருது. ஃபர்ஸ்ட் கேள்வியில் அவர் சொல்லலை, செகண்ட்ல அது வந்து என்ன கேட்டே சொல்றாரு. அப்போ ஃபகால பியதிஹி, அப்போ அவர் சொல்றாரு, ஃபஅகத திஸ்அன், இப்படி காட்டினாரு, இப்படி காட்டி ஃபஅகத திஸ்அன், விளங்கிட்டா, 9 காட்டினார். 9 இப்படித்தான் காட்டினாரா, அல்லது 9 காட்டுறதுக்கு என்று சொல்லி ஜாகிலியா மக்கள்கிட்ட ஒரு முறை இருக்குது. ஜாகிலியா மக்கள்கிட்ட நாம வந்து 10,000 கையால காட்டுவோமா, காட்ட இயலாது. அப்படியே காட்டினா அவனுக்கு விளங்காது. இப்படி காட்டி இப்படி இப்படி காட்டினா விளங்குமா, விளங்காது. நம்ம மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10, 20 இப்படி காட்டலாம். 10,000 காட்ட மாட்டோம். அவங்க 70,000 காட்டுவாங்க, 1,00,000 காட்டுவாங்க, 20,000, எவ்வளவு எண்ணிக்கையும் காட்டுவாங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி காட்ட 10 இப்படி மாசத்தை காட்டினாங்கன்னு வருது. இதை வச்சு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு மாசம் 29 நாளுன்ற விஷயமே என்னது தெரியாதுன்னு நினைச்சிட்டாங்க. அப்படியெல்லாம் இல்லை. அவங்ககிட்ட கையால கணக்கு காட்டுற பழக்கம் என்ன செய்யுது இருந்தது. பொதுவாக உம்மியத் இருக்குதே, எழுத படிக்க தெரியாத ஒரு தன்மை ஓரளவு இருந்தா அவங்களோட டெவலப்மெண்ட் எல்லாம் எதுல இருக்குன்னு தெரியுமா? கையால செய்யறது, சைகையால செய்யறதெல்லாம். எங்க வந்து உம்மியத்து போயிட்டோம், எழுத படிக்கிற போயிட்டோம், அங்க மூளையும் போயிடும். மூளை போய் என்ன செஞ்சிடும், 5 6 எவ்வளோன்றது கால்குலேட்டர் தான் செய்வோம். 5 6 எவ்வளோ போய் பார்த்துருவோம். ஏன் இங்கதான் நம்மளுக்கு நம்பிக்கை என்ன செய்யும் வரும். அவங்க வந்து ஒரு இப்படி என்றால் காட்டுவோம், கையால் இப்படி காட்டினாலே அவங்களுக்கு என்ன செஞ்சிடும், இது எவ்வளவு எண்ணிக்கைன்னு விளங்கு. 10,000 காட்டுவாங்க, 1,00,000 காட்டுவாங்க, ஒரு கோடி என்ன செய்யலாம் அவங்க சிம்பிளா காட்டிடுவாங்க. அந்த காட்டுதல் முறை அவர்கள்ட்ட என்ன செய்தது இருந்தது. அதனால 9 இப்படித்தான் காட்டிப்பாங்க நம்ம சொல்லல. 9 ஒரு சிஸ்டத்தை இப்படி 9 இருக்கு, அதாவது 9 என்ற அடையாளம் என்ன செஞ்சிருக்கலாம் இருந்திருக்கலாம். ஹதீஸ்ல அப்படி வரல. அப்ப ஃபகால பியதிஹி ஃபஅகத 9 காட்டுறாரு. ஃபகால இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் மக்கத 9 சினீன் லம் யஹுஜ் 9 வருடங்கள் ஹஜ் செய்யாமல் இருந்தார்கள். நபி அவர்கள் 9 காட்டினார். 9 வருடங்கள் ஹஜ் செய்யாமல் இருந்தார்கள். சும்ம அஸ்ஸன ஃபின் நாஸி ஃபில் ஆஷிரா 10வது வருடம் மக்களுக்கு அறிவிப்பு விடுத்தார். மக்களுக்கு அறிவிப்பு விடுத்தார். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜ்ஜுன் நபி அவர்கள் ஹஜ் செய்ய போகிறார் என்ற அறிவிப்பு என்ன செய்தது. ரசூலுல்லாஹ் இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு போக போகிறார் என்ற அறிவிப்பு போகுது. இப்ப இதுல அர்த்தம் வந்து என்னது, ஹஜ்ஜுக்கு நம்ம அனௌன்ஸ் பண்ணி மக்களை எடுக்கலாம்னு அந்த வழங்கிடப்படாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை ஃபாலோ பண்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஹஜ்ஜை ஃபாலோ பண்ணி செய்வதற்கான ஒரு அறிவிப்பு இது. அஸ்ஸன ஃபின் நாஸி அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜ்ஜுன் 10ஆம் ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்ய போகிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகின வருஷம் 10 11 எத்தனை 11வது வருடம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11வது வருடம் என்ன செய்தார்கள், முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல் 3வது மாதம் என்ன செய்தார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள். அப்ப அன்புள்ள சகோதரர்களே அறிவிக்கிறாங்க, ஃபகதிமல் மதீனத பஷருன் கஸீர் நிறைய மனிதர்கள் மதீனாவுக்கு வந்தார்கள். ஒவ்வொரு ஏரியால இருந்து என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் இந்த வருஷம் ஹஜ்ஜி போறாங்க என்று எல்லாரும் என்ன செய்தார்கள் வந்தார்கள். ஏன் குல்லுஹும் யல்தமிசு அய்யதம்ம பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ யஅமல மிஸ்ல அமலிஹி. ஒவ்வொருவரும் எதற்காக வந்தார்கள் தெரியுமா, நபி அவர்களை ஃபாலோ பண்ணுவதற்காக, நபி அவர்கள் எப்படி ஹஜ்ஜி செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக வந்தார்கள். அதற்கு தான் எல்லாரும் அன்றைக்கு என்ன செஞ்சாங்க, மதீனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிக்கு போற செய்தி கேள்விப்பட்டு நிறைய பேர் வந்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எல்லாருடைய நோக்கம் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஹஜ்ஜை அப்படியே தெரிஞ்சுக்கணும், ஹஜ்ஜை அப்படியே தெரிஞ்சு முழுமையாக ஃபாலோ பண்ணணும் என்பதற்காக வருகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இதுல பாருங்க, அந்த மக்கள் ஹஜ்ஜி தெரியாத மக்கள் அல்ல, ஹஜ்ஜை பரிபாலனை செஞ்சு கொண்டிருந்த மக்கள். அவங்களுக்கு அதை பத்தி நொலஜெல்லாம் இருக்குது என்றாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்ய போறாங்க, இந்த ஹஜ்ஜி ரசூல் ஸல்லல்லாஹு எப்படி செய்ய போறாங்க என்பதற்காக வராங்க. மக்கால இருந்து மதீனால இருந்து வருகிறார்கள். அப்ப இவ போற நேரத்துல ஃபஹரஜ்னா மஅஹு ஹத்தா அதைனா துல் ஹுலைஃபா, மதீனாவாசிகளுடைய இஹ்ராம் எல்லை எது, துல் ஹுலைஃபா. துல் ஹுலைஃபாண்டு 2 இருக்குது, துல் ஹுலைஃபாண்டு 2 இருக்குது. ஒன்று தாயிஃப்ல இருந்து வரக்குள்ள என்ன செய்யும், ஒரு துல் ஹுலைஃபா இருக்கும், அந்த துல் ஹுலைஃபா வேறு. ஹதீஸ்ல அந்த துல் ஹுலைஃபா வரும், ஹதீஸ்லயும் அந்த துல் ஹுலைஃபா வரும். இந்த துல் ஹுலைஃபா அந்த துல் ஹுலைஃபா என்ன செய்யக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகிக்கிறோம். இந்த துல் ஹுலைஃபா வந்து என்னது, அகைக் என்று சொல்லி என்ன செய்யப்படும், அதாவது வாதில் அகைக், அந்த இடத்துல தான், அதாவது அது கிட்ட உள்ளது. ரசூல் ஸல்லல்லாஹு மதீனால என்ன செய்றாங்க, அப்ப துல் ஹுலைஃபா வரைக்கும் வராங்க. வந்த நேரத்துல ஃபவலதத் அஸ்மா பின்த் உமைஸ் முஹம்மத இப்னு அபி பக்ர், அஸ்மா பின்த் உமைஸுக்கு குழந்தை கிடைக்குது, முஹம்மது இப்னு அபி பக்ர். அப்ப கர்ப்பிணி பெண்ணாக இருந்து இந்த பிள்ளை கிடைக்க போகுது என்ற ஒரு நாள் தானேக்கும், ஒரு நாள் 2 நாள் இந்த இதுக்குள்ள என்ன செய்யுது, அவ்வளவு அதாவது பிள்ளை கிடைக்கக்கூடிய அந்த தருணத்துல என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ் செய்யணும் என்பதற்காக வராங்க. அப்ப அவங்களுக்கு என்ன செய்யுது, குழந்தை கிடைக்குது. யாருக்கு, அஸ்மா பின்த் உமைஸுக்கு. யார் அஸ்மா பின்த் உமைஸ், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி, ஜாஃபர் பின் அபி தாலிபுடைய மனைவியாக இருந்து ஜாஃபர் பின் அபி தாலிப் மூத்தா யுத்தத்தில் கொல்லப்பட்ட பின்னால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். அப்ப அந்த திருமணம் முடிச்சு இந்த 10ஆம் வருஷம் போற நேரத்தில் முஹம்மது பின் அபி பக்கர் என்ன செய்யறாரு, கிடைக்கிறாரு. இவருடைய மகன் தான் காசிம் பின் முஹம்மது என்று தாபீன்கள்ல மிகப்பெரிய மார்க்க அறிஞராக பிரபல்யமானவர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து வளர்த்தெடுத்தாங்க, அவங்கள வந்து என்ன செஞ்சாங்க, வளர்த்தார்கள். அப்ப இவர் அதாவது அந்த இடத்துல முஹம்மது பின் அபி பக்கர் குழந்தை கிடைக்குது. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இவர் செய்தி அனுப்புறா. ஃபஅர்ஸலத் இலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைஃப அஸ்னா, என்ன செய்யறது, இப்ப இஹ்ராம் அணிய வேண்டியிருக்குது, இஹ்ராம் நியத்து வைக்க வேண்டியிருக்குது, என்ன செய்யறது. அப்ப நுஃபசாக்கள், அதாவது இந்த மாதிரி தீட்டு, அதாவது குழந்தை கிடைத்து தீட்டாகின பெண்கள் என்ன சட்டம்,
அங்கதான் என்ன செய்யுது, அந்த சட்டம் உண்டாகுது. அவங்க இஹ்ராம் கட்டலாமா இல்லையா அப்படி என்று சொன்னால் அவங்க எல்லா வகையிலையும் சட்ட விஷயத்துல எல்லாம் யாரு மாதாவிடாய் பெண்கள் வந்து எப்படி தவாஃப் செய்யக்கூடாதோ அதே மாதிரி சட்டம் தான். ஆனா அவங்க என்ன செய்யலாம், இஹ்ராம் நியத்து வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு மாதாவிடாய் அடைந்த நிலையிலும் இஹ்ராம் என்ன செய்யலாம், நியத்து வைக்கலாம். நாம் வந்து அதாவது ஹஜ்ஜுக்காக நியத்து வைக்கிறது, ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் நியத்து வைக்கிறதுல எந்த பிழையும் என்னது இல்லை. அவங்களுடைய சட்டம் என்ன, அந்த தவாஃப் செய்யறது என்னது, அது மட்டும் தான் என்னது தடை செய்யப்பட்டிருக்கு. அப்ப அங்க பாருங்க, அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இக்தஸிலி குளிச்சிக்கங்க, வஸ்தஸ்ஃபிரி நீங்க வந்து என்னது, அதாவது உங்களது அந்த அந்த மாதாவிடாய் இடத்துல வந்து என்ன செய்யுங்க, ஒரு ஆடையை நீங்க என்ன செய்யுங்க அணிஞ்சிக்கங்க, ஏன்னா தீட்டு வந்து அசுத்தப்படுத்திடாம அணிஞ்சிக்கங்க, ஏதாவது ட்ரெஸ் ஒன்று என்ன செய்யுங்க கட்டிக்கங்க, பிசௌபின் வஹ்ரிமி ஒரு ஆடை எடுத்து என்ன செய்யுங்க கட்டிக்கங்க, நீங்க இஹ்ராம் என்ன செய்யுங்க நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். வஸ்தஸ்ஃபிரி என்ற அதுதான், அதாவது அசுத்தப்படாம உடம்பு அசுத்தப்படாம இருக்கிற நிலம் அசுத்தப்படாம இருக்க நீங்க கட்டுக்குங்கன்னு சொல்றாங்க. வஹ்ரிமி இஹ்ராம் நியத்து வச்சுக்கோங்க. அப்ப இஹ்ராம் வைக்கிற என்னது உங்களுக்கு பெண்களுக்கு இஹ்ராம் என்ற ஒரு ஆடை என்னது இல்லை, அஹ்ரிமி. இப்போ உண்டாக்கிட்டாங்க வெள்ளை ட்ரெஸ், அப்படித்தானே வெள்ளை அபாயம் வந்து போட்டாங்க, பிழை அது. அந்த மாதிரி அது வந்து ஒரு வகையில தஷப்புக்கு என்ன செய்யும், போய் சேரும், ஒப்பாகிறது. ஏன்னா ரசூலுல்லாஹ் ஆண்களுக்கு வச்சிருக்க கூட இது ஒரு ட்ரெஸ்ல என்னது இந்த மாதிரி போறது ஒரு அந்த மாதிரி போய் சேரலாம். அடுத்தது வெள்ளை என்றே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயும் சொல்லுவாங்க, ஒன்று புரிஞ்சுக்கங்க, வெள்ளை என்று சொல்லி எங்கே நீங்க என்ன செய்ய மாட்டீங்க. ஆனா இஸ்லாமிய மக்களுடைய நம்பிக்கையில் அன்று தொட்டு இன்று வரைக்கும் வெள்ளை என்ற ஆடை ஒரு சிறந்த ஆடை என்ற நம்பிக்கையில தான் என்ன செய்யுது, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி அணிஞ்சிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அதை பாராட்டிக்கிறாங்க அடிப்படையில் அந்த நடைமுறையில் வந்துட்டு வருது. ஆனா இப்ப பெண்களை வெள்ளையில என்ன செய்யறாங்க செஞ்சுட்டு வாரத்தை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, வெள்ளைக்கு சிறப்பில்லைன்ட்டா அப்ப அவங்க கருப்பு எடுத்தாலும் உண்டு வெள்ளை எடுத்தாலும் உண்டா இல்லையா? இப்ப வெள்ளை ஆடைக்கு இஹ்ராம் என்ற அடிப்படையில் ஸ்பெஷல் எதுவும் இல்லைண்டா, ஏதும் தைக்கப்படாத ஆடை அணியலாம் அப்படி என்று சொன்னா இப்போ உங்க கருப்பால் அபாயா கொடுத்தாலும் ஓகே தான், வெள்ளையால் கொடுத்தாலும் ஓகே தான். வெள்ளைக்கு சிறப்பு இல்லாத வரைக்கும் வெள்ளை தான் அணியணும் இஹ்ராம்ல நிபந்தனை இருந்தா தான் அவங்க வெள்ளை அபாயா கொடுக்கறதுல ஒரு அர்த்தம் என்ன செய்யும் இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த அர்த்தம் என்னது இல்லாம போயிடும். அப்ப இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்மா பின்த் உமைஸுக்கு என்ன செய்யறாங்க, வழிகாட்டுறாங்க. ஃபஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மஸ்ஜித் நபியர்கள் பள்ளியிலே தொழுதார்கள், அந்த அதாவது துல்ஹுலைஃபால் உள்ள பள்ளியிலே தொழுதார்கள். சும்ம ரகிபல் கஸ்வா அவருடைய கஸ்வா என்ற ஒட்டகத்தில் ஏறினார்கள். ஹத்த தஸ்தவத் அதில் வந்து இப்போ இஹ்ராம அணிஞ்சிட்டு ஏறியவுடன் நாக்கத்து அதில் இதஸ்தவத் பிஹி நாக்கத்து ஒட்டகத்தில் ஏறி அப்படி சரியாகிய பின்னால அலல் பைதாஇ பைதான்ற இடத்துக்கு என்ன செய்யறாங்க வராங்க, அந்த இடத்துல வச்சு தான் ஏறுறாங்க ரசூலுல்லாஹ். அந்த இடத்துல நதர்து இலா மத்தி பஸரி நான் பார்த்தேன், இப்படிப்பா ஜபீர் சொன்னி பார்க்கிறேன் ரசூலுல்லாஹ்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தால் பைன எதைஹி என்ற முன், அதாவது எனக்கு முன்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால என் பார்வை எங்க முடியுமோ அந்த தொடுவானம் வரைக்கும் என்னது மக்கள் வெள்ளம், அங்க வரைக்கும் அவ்வளவுக்கு மக்கள் இருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால. பைன ராகிபின் வமாஷின் சிலர் வாகனத்தில் சிலர் நடந்தவன் அங்கிருந்து நடந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, சில பேர் வந்துக்கிறாங்க. அவ்வளவு க்ரௌட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால. வஅன் யமீனிஹி வலதுல பார்த்தேன் கிரௌட், தொங்கல் வரைக்கும் என்னது கிரௌடு தான். வஅன் யசாரிஹி இடதுல பார்த்தேன் கிரௌடா இருந்தது. வஅன் கல்பிஹி பின்னாலும் பார்த்தேன் ரசூல் ஸல்லல்லாஹு நடுவுல முழு மக்கள் திரண்டு இருந்தாங்க. அந்த நேரம் அந்த அளவுக்கு மக்கள் திரள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஆயிரக்கணக்கான மக்களோடு என்ன செய்தார்கள், அந்த ஹஜ்ஜை செய்தார்கள். அது அந்த உணர்வுல ஜாபீர் எல்லாம் அவங்க சொல்றாங்க, அவ்வளவு கிரௌடு. வரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன அத்ஹுரினா வஅலைஹி யன்ஸிலுல் குர்ஆன் வஹுவ யஅரிஃபு தஅவீலஹு வமா அமில பிஹி மின் ஷைஇன் அமில்னா பிஹி நபி அவர்கள் எங்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருந்தார்கள், வஹி இறங்கிக் கொண்டிருந்தது, வஹி இறங்கிக் கொண்டிருந்தது. அவர் எதை செய்தாலும் நாங்கள் உடனே என்ன செய்வோம். அந்த ஹஜ் அவ்வளவு அதாவது மகத்துவமிக்க ஹஜ்ஜாக இருந்தது. நபி அவர்கள் எங்களோடு உயிரோடு இருக்கிறார்கள், இவ்வளவு மக்கள் வெள்ளம், வஹி அவர் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது, அவர் சொல்லுவதை உடனே நாங்கள் என்ன செய்வோம் செய்கின்ற நிலை. அந்த சூழலில் தான் எங்களது ஹஜ் என்ன செய்தது அமைந்தது என்று சொல்லி அந்த காலத்தை அப்படியே என்ன செய்யறாரு கொண்டு வரார். அந்த காலத்தை உசைன் ரலியல்லாஹுடைய பேரருக்கு என்ன செய்யறாரு ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு வருகிறார்கள். நபி அவர்கள் அப்படி ஏறிய பின்னால ஃபஅஹல்ல பித்தௌஹீத் தௌஹீதை கொண்டு இஹ்லால் செய்தார்கள். தௌஹீதை கொண்டு இஹ்லால் செய்தார்கள். தௌஹீதை கொண்டு இஹ்லால் என்ன, அதாவது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் ன்னு சொல்லுவோமே, இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் இதை சொன்னார்கள். நான் ஒரு நோட்ஸ் வச்சிருந்தேன், அதை கொண்டு வரல. இந்த லப்பைக் என்றது அல்லாஹ்வுக்கு மாத்திரம், அதாவது லப்பைக் என்ற சொல்ல பத்தி நீங்க என்ன படிச்சுக்கிறீங்க? லப்பைக் என்ற சொல் மனிதர்களுக்கு சொல்லலாமா, அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொல்லக்கூடிய ஒன்றா?
எப்படி மனிதர்களுக்கும் சொல்லலாம். வேற அல்லாஹ்வுக்கும் மாத்திரம் தான் சொல்லக்கூடிய சொல்றவங்க ஏற்கனவே வந்த சவுண்ட் அப்படியே நின்றுட்டு இதுல என்னமோ இருக்குது, நம்ம மௌனமா இருக்கிறது நல்லது அப்படின்ட்டு. சரியா? லப்பைக் என்று சொல்றது சிலர் எப்படி பேசுறாங்கன்னு சொன்னால், இது அதான் அகீதா நம்ம படிச்சிருக்கணும். இல்லை என்று சொன்னால் மிம்பர்கள்ல பிரபல்யமானவர்கள் அறியப்படக்கூடியவங்க, விளக்கமுள்ளவர்கள் அறியப்படக்கூடியவங்க, இது அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த லப்பைக் யார் மனிதர்களுக்கும் சொல்லக்கூடாது பிழை. அதாவது லப்பைக் என்றது இந்த வாரன்றது. லப்பைக் என்ன? இதோ ஆஜராகிறேன். கூப்பிட்டு ஒரு ஆளை கூப்பிடுறேன், நீங்க அவங்களே ஒரு ஆள் கூப்பிடுற லப்பைக் என்ன? இந்த வந்துட்டேன், வெயிட் பண்ணுங்கன்றது, இந்த வந்துடுறேன்றது. அதான் இந்த லப்பைக் என்று சொல்றது. அந்த லப்பைக்ல அந்த அர்த்தம் இருக்க போய் தான் நீங்க கௌபத்துல்லாஹ் வந்தோடனே லப்பைக் என்ன செய்றீங்க? வந்தபுறம் லப்பைக் என்னது நம்ம சொல்றது இல்ல, வரும் வரைக்கும் என்ன செய்யறோம்? லப்பைக் என்றதை நம்ம சொல்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நபித்தோழரை கூப்பிடுவாங்க, யா முஆத் அப்படி லப்பைக் யா ரசூலுல்லாஹ். இந்த அல்லாஹ்வின் தூதர் அவருக்கு புகாரில் வரக்கூடிய செய்தி. புகாரில் மட்டும் கொஞ்சம் நான் ஒரு இந்த லப்பைக் சம்பந்தமாக தேடி பார்த்தாலும் ஒரு 7-8 ஹதீஸ் என்ன செய்யுது, நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ்வை பார்த்து லப்பைக்னு சொன்னது. இன்னும் சொல்ல போனா அதாவது ஹுனைன் யுத்தத்தில் மக்கள்லாம் ஓடினாங்களே, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது தோழர்களே என்று கூப்பிட்டேன், லப்பைக் யா ரசூலுல்லாஹ் வ சஅதைக் நஹ்னு பைன யதைக் அப்படின்னு சொன்னாங்க. லப்பைக் யா அல்லாஹ்வின் தூதரே, லப்பைக் இதோ ஆஜராகிறோம், சஅதைக் வ நஹ்னு பைன யதைக் நாங்க ஆஜராகிறோம், நாங்க உங்களுக்கு முன்னால தான் என்ன செய்றோம் இருக்கிறோம், உங்களோட கட்டளைக்கு இந்த கட்டுப்படுற முன்னால வந்துட்டோம் அப்படின்னு சொன்ன. லப்பைக் லப்பைக் யா ரசூலுல்லாஹ் வ சஅதைக் வ நஹ்னு பைன யதைக்னு சொன்னாங்க. அதனால அபூ தர்ல அவங்கள ஒரு முறை ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, லப்பைக்னு சொன்னாங்க. இப்படி அபூ ஹுரைரா ஒரு முறை கூப்பிடுறாங்க, லப்பைக் யா ரசூலுல்லாஹ். லப்பைக் என்று சொன்னா என்னது? தல்பியான்றது உதாரணமாக அரபுல சொற்களை சொல்லுவாங்க, தல்பியத்து ரஹ்பாத்திஹி அவருடைய ஆசையை நிறைவேற்றி வைத்தல். அப்ப லப்பான்னா என்ன? லப்பா அவருடைய அந்த தேவையை அவர் நிறைவேற்றினார். லப்பா லப்பா ஹாஜத்தஹு. விளங்கிட்டா? இதன் லப்பா என்று சொல்றது வந்து நிறைவேற்றது, இந்த ஆஜராகிறது, நெருங்குறது, இது அர்த்தம். இதுல ஷிர்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. இது எப்ப ஷிர்காகும்? லப்பைக்னு பார்த்து ஒரு சிலைக்கு போய் லப்பைக்னா என்னது? அப்ப ஷிர்காகும். சொல்றத வச்சு அதை என்ன செய்யாது, அது ஷிர்காக மாறாது. இது ஒரு அகீதா. இதை வந்து நம்ம வந்து இப்ப இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் அப்படி ஒரு நம்பிக்கை வார அளவுக்கு என்ன செய்யுது, இந்த லப்பைக்கு அப்படி சொல்லிட்டாங்க. அது பிழையான விஷயம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹல்ல பித்தௌஹீத், அதுக்கு அப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நபி அவர்கள் தௌஹீதை கொண்டு இஹ்லால் செய்தார்கள், இஹ்ராம் செய்தார்கள். அந்த ஹதீஸ்ல எப்படி வருது? ஃபஅஹல்ல பித்தௌஹீத், தௌஹீதை கொண்டு இஹ்ராம் செய்தார்கள். இதை விளங்கி தௌஹீதை கொண்டு என்று சொன்னா அப்படியே இப்ப இப்படி இப்ப இன்றைக்கு எப்படி மார்க்கம் சொல்றதுல அப்படி பார்க்க இதா இருக்கும் அப்படின்னு தான் விளக்கம். படிக்கிறதை விட ஃபஅஹல்ல பித்தௌஹீத், ஓ அப்ப லப்பைக்ன்றது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், ஷிர்க் அப்படின்னு என்ன மத்த மாதிரி சொன்னா ஷிர்க்னு நினைச்சிட்டாங்க. அப்படி இல்ல, அஹல்ல பித்தௌஹீத் அதுல தௌஹீத் அல்லாஹ்வை மட்டும் ஓர்மைப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அது. அதனால அர்த்தமே ஒழிய மற்றபடியான விஷயங்கள் எல்லாம் அதுல இல்லை. அப்ப லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் அந்த அதாவது தல்பியா சொல்ல ஆரம்பித்தார்கள். வ அஹல்ல الناس بهذا الذي يحلون به. இன்றைக்கு மக்கள் அந்த ஜாபிருல்லான காலத்திலையும் மக்கள் ஒவ்வொரு வர சொன்ன லப்பைக்கு மட்டும் சொல்ல மாட்டாங்க. இன்னும் அதாவது லப்பைக்கதல் மஆரிஜ், மிராஜுக்குரியவனே, மஆரிஜுக்குரியவனே லப்பைக் இதோ ஆஜராகிறேன் அப்படியெல்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி என்னது வார்த்தைகளும் சொல்லி இஹ்ராம் செய்தார்கள். ரசூலுல்லாஹ் யாருக்கு என்ன செய்யல, மறுப்பு சொல்லவில்லை. இது முஸ்லிம்ல வர செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் மறுப்பு சொல்லவில்லை. எல்லாரும் அவங்களுக்கு விளங்கின அந்த தல்பியாவை என்ன செய்தார்கள். நபி அவர்கள் இதை செய்தார்கள். ஆனால் அஹ்சன் நல்லது, நம்மகிட்ட வந்து ரசூலுல்லாஹ் சொன்னது பிரபல்யமாக எங்கள்கிட்ட வரதான் நல்லது. மக்கள் சொன்னதெல்லாம் எங்கள்கிட்ட வர வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மக்கள் சொன்னதை ரசூலுல்லாஹ் மறுக்கவும் இல்லை. அல்லாஹ்வை புகழ்ற மாதிரி லப்பைக் என்று சொல்லி என்னதெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, மறுக்கவில்லை என்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆனா சத்தமிட்டு சொல்லிக்கணும் வந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்ததாக சத்தமிடல் இதுல வரல, ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலசிம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தல்பியத்தஹு, நபி அவர்கள் அவரது தல்பியாவையே தொடர்ந்து சொல்லி கொண்டு வந்தார்கள். அப்ப இந்த நேரத்தில் ஜாபிர்ல அவங்க சொல்றாங்க, லஸ்னா நன்வி இல்லல் ஹஜ்ஜ, எங்கட சிந்தனையில ஹஜ்ஜை தவிர வேற எதுவுமே இல்லை. எங்களுடைய சிந்தனையில் ஹஜ்ஜை தவிர வேறு சிந்தனை இல்லை. ஆனா நாங்கள போற டைம்ல என்ன சிந்தனை நினைக்கும்? முதலாவது என்ன சிந்தனை? உம்ரா செஞ்சுட்டு அதுக்கு பிறகு என்னது இஹ்ராம கலைஞ்சிட்டு அப்ப எங்களுக்கு போகக்குள்ளே முதல்ல உம்ரா முடிச்சிருவோம் அப்படி இருக்குது. ஆனா லஸ்னா நன்வி இல்லல் ஹஜ்ஜ, துல்ஹிஜ்ஜா மாதத்தில் ஹஜ்ஜை தவிர எங்களுக்கு வேற சிந்தனை இருக்கவில்லை. அப்படித்தான் சிந்தனை இருக்கவில்லை என்றா அப்படி சிந்தனை அவங்களுக்கு வர இயலாது. அதுக்கு பின்னால காரணம் நான் சொல்றேன். லஸ்னா நன்வி இல்லல் ஹஜ்ஜ, அப்ப நாங்க போறோம், அந்த எண்ணத்தோட தான் போகிறோம். அப்படி போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா இதா அதைனல் பைத், இது கொஞ்சம் சுருக்கமான அறிவிப்பு, விரிவான அறிவிப்பு. இந்த இடங்கள்ல என்னது சுருக்கம்,
இந்த இடங்களில் வேற வேற தகவல் வேற இடங்களில் வருது. ஆனால் நம்ம நேரம் கருதி இதை முடிச்சிடறோம் அவசரமா. அதாவது ரசூல் ஹத்தா இதா அத்தைனல் பைத், நாங்க வந்து லஸ்னா நன்பி இல்லல் ஹஜ்ஜ லஸ்னா நஅரிஃபுல் உம்ரத், எங்களுக்கு ஹஜ்ஜை தவிர வேற எதுவும் எங்களோட எண்ணத்துல இல்லை, எங்களுக்கு உம்ரா தெரியாது அப்படின்றாங்க. எங்களுக்கு உம்ரா தெரியாது அப்படின்னா என்ன முடிவு எடுக்கிறது? போறவக்குள்ள முடிவு எடுக்கணும். சஹாபாக்கள் உம்ராவை என்ன செய்தார்கள்? தெரியாமல் இருந்தார்கள். அப்படி இல்லை, துல்ஹிஜ்ஜா மாசத்துல அவங்களுக்கு உம்ரா தெரியாது. துல்ஹிஜ்ஜா மாதத்துல அவர்களுக்கு உம்ரா என்றது தெரியாது. ஹஜ்ஜுக்கு போறவங்க உம்ரா செய்யற விஷயம் அவங்களுக்கு என்னது தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது ஹஜ்ஜுக்கு போனா ஹஜ்ஜி தான், உம்ரா இல்லை. எந்த அளவுக்கு உம்ரா இல்லைன்னா ஹஜ்ஜி மாசத்துல உம்ரா செய்யறது பெரும் பாவம்னு நினைச்சிருந்தாங்க. ஹஜ்ஜி மாதத்துல உம்ரா செய்வது பெரும் பாவம். எல்லாரும் நபித்தோழர்கள் எல்லாரும் அந்த முடிவுல என்ன செய்யறாங்க? போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல சில விஷயங்கள் தெரிய வருது. லஸ்னா நன்பி இல்லல் ஹஜ்ஜ லஸ்னா நஅரிஃபுல் உம்ரத், ஹஜ்ஜை தவிர எங்களுக்கு நியத் இல்லை, எங்களுக்கு உம்ரா தெரியாது, எங்களுக்கு உம்ரா தெரியாது. உம்ரா தெரியாது என்றதை வச்சு அந்த வார்த்தைக்கு வார்த்தை எல்லா இடங்களும் என்ன செய்யக்கூடாது? விளக்கு எடுக்கக்கூடாது. சூழல் சந்தர்ப்பங்கள்லாம் மிக முக்கியம் இடத்துக்கு இது ஒரு ஆதாரம். ஹத்தா இதா அத்தைனல் பைத், நான் கௌபாக்கு வந்துட்டோம். அந்த வந்த உடனே இஸ்தலமர் ருக்ன ஃபார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, ருக்னை இஸ்தலம இஸ்திலாம் செய்தார்கள், தொட்டு முத்தமிட்டார்கள். தொட்டு முத்தமிட்டார்கள். இஸ்தலமேண்டா அதான், கப்பலேண்டா நேரடியாக முத்தமிடுறது எல்லாம் ஓகே. நேரடியாக முத்தமிடுறது ஓகே, தொட்டு முத்தமிடுறது ஓகே, அல்லது என்னது ஒரு 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 அந்த மெஹஜன் மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தொட்டு அந்த மாதிரி எதுவும் என்னது ஓகே. ரசூல் ஸல்லல்லாஹு தொட்டு என்ன செய்தார்கள்? முத்தமிட்டார்கள். ஒன்னு இல்லாட்டி கையை காட்டுறதும் ஓகே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தலமர் ருக்ன முத்தமிட்டார்கள். அதாவது ஃபரமல தலாதன், 3 முறை ஓடினார்கள், மெதுவாக ஓடினார்கள். ரமல் மெதுவாக ஓடினார்கள். வமஷா அர்பஅன், 4 என்ன செய்தார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்தார்கள். வேற ஹதீஸ்ல இல்திபா வரும். இல்திபானா என்ன? வலதை திறந்து இடதை என்ன செய்யறது? மூடிக்கிறது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது தவாஃப்ல மட்டும்தான், இந்த தவாப் செய்யக்குள்ள மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அந்த நுழையிற தவாஃப் இருக்கு, நம்ம இஹ்ராமோட நுழைவோமே அந்த தவாஃபுக்கு மட்டும்தான். அதோட ரசூலா கலைஞ்சிட்டாங்க. சாய் வரைக்கும் அதை வச்சுட்டிருக்கோம் இல்ல, அதுக்கப்புறம் செய்யற தவாப்புல எல்லாம் என்ன செய்யல, இதை காட்டிக்கிட்டு இருக்கோம் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆரம்பமா நாங்க போவோமே அந்த இஹ்ராம் கலைவதற்கு முன்னால் உள்ள தவாஃப், அந்த இஹ்ராமோடு உள்ள தவாஃப், அதுக்கு மட்டும் நீங்க இஹ்ராம் முதலா தவாஃப் செஞ்சு முடிச்சிட்டீங்க, அதோட என்ன செஞ்சிடணும்? வலது பக்கத்தை மூடிடணும். ஆனா இன்றைக்கு என்ன பழக்கம்? அங்கே இருந்து ஆரம்பிச்சிருது. எங்க இருந்து? ஏன்னா நம்ம நினைக்க நம்மளுக்கு அது எப்படி வந்ததோ தெரியாது. நம்ம மத குருமார்கள் அப்படி பார்த்ததுனால வந்ததோ தெரியும். வேற வேற மத குருமார்கள் இதை என்ன திறந்துருப்பாங்க, அதனால வந்ததோ தெரியாது. நிறைய பேர் என்ன செய்யறாங்க? இந்த பகுதியை திறந்து கண்டே தான் என்ன செய்யறாங்க? வாராங்க. அங்க இருந்தே ஸ்டார்ட். அது திறந்தா தான் அவர் ஹஜ்ஜிக்கு போறது கன்ஃபார்ம். இல்லைன்னு சொன்னா சும்மா ட்ரெஸ் போட்டு போற மாதிரியான அந்த சிந்தனைக்கு என்னது மக்கள் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஹஜ்ஜா இல்லைன்னு மாதிரி நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு சிந்தனை நிறைய பேருக்கு எங்களுக்கு மாறிட்டு. இப்போ குர்ஆன் சொன்னாலும் படிச்சு நிறைய பேர் அந்த சிந்தனை இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? வமஷா அர்பஅன், 4 அப்படி நடந்தார்கள். தும்ம நஃபத இலா மகாமி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகாமுக்கு என்ன செய்தார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள். ஃபகரஅ வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா, இப்ராஹிமுடைய மகாமை நீங்கள் முஸல்லாவாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற வசனத்தை ஓதினார்கள். ஃபஜஅலல் மகாம பைனஹு வ பைனல் பைத்தி, மகாம வந்து தனக்கும் பைத்துக்கும் இடையில வச்சுக்கிட்டாங்க. அப்படின்னு என்ன? மகாமுக்கு பின்னால போய் என்ன செஞ்சாங்க? ரசூலாங்க தொழுதார்கள். அது இடையில என்ன செய்தது? அதை நோக்கி தொழுதார்கள். அதுக்கு பின்னால போய் என்ன செய்தார்கள்? தொழுதார்கள். மகாம் என்றால் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடமா தங்கிய இடமா? நின்ற இடம் நிச்சயமா காபத்துல்லா எல்லா ஏரியால நின்று தான் இருப்பாரு. அப்படித்தானே? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று தான் இருப்பாங்களா இல்லையா? எல்லா இடத்துலயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று தான் இருப்பாங்க. அப்ப தங்கின இடமா நின்ற இடமா? இப்படி ஒரு பிரச்சனை என்ன செய்கிறது? இருக்கிறது. நின்ற இடம் என்று சொல்லி அந்த 2 கால் வச்சிருக்கிறாங்களே, இந்த 2 கால், இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கால் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கால் தான் என்றதுக்கு வரலாற்று ரீதியாக தெளிவான சான்றுகள் என்னது இல்லை. இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கால் என்று வரலாற்று ரீதியாக சான்றுகள் இல்லை. இது வந்து இதை சம்பந்தமான மக்காம் சம்பந்தமாகவும் இப்ராஹிம் காலடி சம்பந்தமாக கொஞ்சம் விரிவாக பேசணும். அதுக்கு நுழைய விரும்பல, டைம் என்னது சுருக்கமாக இருக்கிறனால. அந்த இடம், அந்த அடையாளப்படுத்திக்கிறாங்களே, இந்த இடத்துக்கு வரலாற்று சான்றோடு என்ன செய்யலாம் இருக்கலாம். அந்த இடத்தை அடையாளப்படுத்தி வச்சுக்கிறாங்களே, அந்த இடத்துக்கு ஒரு ஸ்பெஷல் வரலாற்று சான்றோடு என்ன செய்யலாம், பாதுகாத்து வாரதுனால அந்த சான்றோடு என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனா மகாமி என்றது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்கிய இடத்தை தான் என்ன செய்யும் குறிக்கும். மகாம் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்கிய இடத்தை தான் என்ன செய்யும் அது குறிக்கும் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த மகாமை நீங்க என்ன செய்யுங்க? தொழுமிடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி என்று அந்த வசனம். ஃபஜஅலல் மகாம பைனஹு வ பைனல் பைத்தி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நடுவுல ஆக்கி தொழுறாங்க. தொழுற நேரத்துல முதலாவது ரக்காத்துல என்ன ஓதினாங்க? குல் ஹுவல்லாஹு அஹத். இரண்டாவதுல குல் யா அய்யுல் காஃபிரூன். இரண்டாவதுல
குல்யாயில் காஃபிரூன் ஓதினார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பின்னர் சும்மா ரஜா இல்ல ருக்குன் பக்கம் போனாங்க. ருக்குன் என்றா ருக்குன் யமானி இருக்குது, ஹஜர் அஸ்வத் இருக்கு, எல்லாம் ருக்குன் தான். ஆனா ருக்குன் என்று பொதுவாக ஹதீஸ்ல வந்தா அது என்ன? ஹஜர் அஸ்வத், ஹஜருல் அஸ்வத் தான். வழங்கிட்டா? அப்ப பின்னர் ருக்குனுக்கு போனாங்க. ஃபஸ்தலமஹு, மறுபடியும் என்ன செய்தார்கள்? தொட்டு முகந்தார்கள். சும்ம ஹரஜ மினல் பாபி இல சஃபா, பின்னர் கதவால சஃபாவுக்கு போனார்கள். பின்னர் சஃபாவுக்கு போனார்கள். சஃபாவுக்கு ஃபர்ஸ்ட் போற நேரத்தில் ஃபலம்மா தனா மின சஃபா, சஃபாவை நெருங்கிய நேரத்தில் என்ன செஞ்சாங்க? கரா இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ். ரசூலுல்லாஹ் ஓதினாங்க, சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ் தஆலாவுடைய புனிதங்களில் உள்ளவைகள் அப்படி என்று என்ன செய்றாங்க? ஓதுறாங்க. இது இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ் முழுமையாக ஓதினார்கள் எங்கே என்ன செய்யல பார்க்கல. அப்ப நம்ம நெருங்குற நேரத்தில் இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ். பின்னர் அப்தஉ பிமா பத அல்லாஹு பிஹி, அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பிக்கிறானோ அதை கொண்டு நான் என்ன செய்றேன்? ஆரம்பிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபால என்ன செய்தார்கள்? ஆரம்பித்தார்கள். சஃபால இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இன்ன சஃபா அப்படிதான் அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறான். ரைட். ஃபபத அபி சஃபா ஃபரகிய அலைஹி, பின்னர் என்ன செஞ்சாங்க? அதாவது சஃபால அவர் ஆரம்பித்தார்கள். பின்னர் சஃபாவுக்கு ஏறினார்கள். ஃபரகா அலைஹி, அவர் என்ன செய்தாங்க? அதுல வந்து ஏறினார்கள். அதாவது ஹத்தா ரஅல் பைத், காபத்துல்லாஹ் என்ன செஞ்சாங்க? முன்னோக்கினார்கள். ஃபஸ்தக்பலல் கிப்லத், கிப்லாவை முன்னோக்கி என்ன சொன்ன? ஃபவஹதல்லாஹ வகப்பரஹு, அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்து சொன்னார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅத வ நஸர அப்த வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு என்று சொல்லி அல்லாஹ்வை ரசூல் ஸல்லல்லாஹு புகழ்ந்தார்கள். துஆ கேட்டார்கள், மறுபடி புகழ்ந்தார்கள், மறுபடி துஆ கேட்டார்கள், மறுபடி புகழ்ந்தார்கள். 3 முறை என்ன செய்தாங்க? இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். சும்ம தஆ பைன ذلك قال مثل هذا 3 مرات, இது மாதிரி இதுக்கு இடையில பிரார்த்தித்தார்கள். இது போல என்ன செய்தார்கள்? 3 முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். இந்த 3 முறை வந்து கட்டாயம் செய்தால் தான் சஃபா மர்வாவுடைய ஓட்டம் சரியாகும் என்றது அல்ல. விளங்கிட்டா? அதை புரிஞ்சு. இது வந்து சுன்னா, நம்ம விரும்பினா என்ன செய்யலாம்? நம்ம இப்படி செய்யலாம். செய்யறது நல்லது, நம்ம செலவழிச்சு போறோம், அது செய்யறது நல்லது. ஆனா அதெல்லாம் அந்த சஃபா மர்வா கூடான்ற இடத்துக்கு என்ன செய்யாது? அது வராது. ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? சிலர் நிபந்தனை விளங்கி வச்சு சோர்வு மனுஷனுக்கு வரும். சோர்வடைய நேரத்தில் என்ன செய்வாங்க? அவசரமா வேகமா 3 முறை சொல்லி ஆகணும் இடத்துக்காக வேண்டி கேட்கறதும் இல்லை. துவால அந்த துவால பிரயோசனம் இல்லை, அந்த கல்வி ஈடுபடாமல் என்ன செய்வாங்க? அதை செய்வார்கள். அது பிழை. அப்ப அதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, ஹத்தா இதன் சப்பத் கதமாஹு ஃபீ பத்னில் வாதி, அப்படியே போற நேரத்தில் பத்னுல் வாதினா இப்போ பச்சளை போட்டிக்கிறாங்களே, அங்க ஒரு என்ன செய்யுது? ஒரு பள்ளத்தாக்கு. விளங்கிட்டா? அதுல இறங்கக்குள்ள எப்படி ஓட வேண்டி வரும்? வேகமா தான் என்ன செய்ய ஓட வேண்டி வரும். ஓடித்தான் இறங்க. அப்படி ஓடி என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் ஒரு வேகமா மறுபடியும் இப்படி ஏறினாங்க. அப்படி என்ன செய்தார்கள்? ஏறினார்கள். இந்த ஓடின அந்த காரணத்துக்காக அடையாளம் என்ன செஞ்சுக்கிறாங்க? பச்சளை என்ன செஞ்சுக்கிறாங்க? போட்டு இருக்கிறாங்க. அது 2 வச்சுக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன செய்யுங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடி, இது ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க. சொல்லிட்டு சும்ம நஸல இலல் மர்வா, பின்னர் மர்வாவுக்கு வராங்க. அந்த இடத்துக்கு வந்து ஹத்தா இதா சாயிதத்தா மஷா ஹத்தா அத்தல் மர்வத்த ஃபஃஅல அலல் மர்வத்தி கமா ஃபஅல அல ஸஃபா, ஸஃபால என்ன வேலை செய்தார்களோ அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்வாவிலும் செய்தார்கள். ஹத்தா இதா கான ஆகிரு தவாஃபிஹி அலல் மர்வா, மர்வால கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்ச பின்னால், அந்த சையை முடித்த பின்னால் எத்தனை முறை ஓடிப்பாங்க? 14 7 முறை என்ன செய்வார்கள்? ஓடி இருப்பார்கள். 7 முறை ஓடிய பின்னால் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, ஃபகால லவ் அன்னி இஸ்தக்பல்து மின் அம்ரி மஸ்தத்பர்து லம் அசுகில் ஹதிய வஜஅல்துஹா உம்ரத்தன். இங்கதான் முக்கியம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் வந்து ஏற்கனவே அதாவது எதிர்பார்த்து இங்க நான் வந்திருந்தா நான் வந்து ஹதியை கொண்டு வந்திருக்க மாட்டேன். ஹதிய என்ன? இந்த குர்பானி பிராணிகளை நான் என்ன செஞ்சிக்க மாட்டேன்? கொண்டு வந்திருக்க மாட்டேன். நான் அதெல்லாம் அதுல பின்தங்கி இருக்க மாட்டேன். ஆனா இது எதிர்பாராத ஒரு அம்சம், நான் வந்து விட்டேன். வஜஅல்துஹா உம்ரா, நான் அப்படி எதிர்பார்த்தே எல்லாம் வந்திருந்தா உம்ராவாக நான் என்ன செய்திருப்பேன்? இதை ஆக்கி இருப்பேன் என்று சொல்லிட்டு, ஃபமன் கான மின்கும் லைஸ மஅஹு ஹதியுன், யாரெல்லாம் ஹதி கொண்டு வரலையோ ஃபல்யஹில்ல வல்யஜஅல்ஹா உம்ரா, அவர்கள் இஹ்ராமை களையட்டும், இதை உம்ராவாக ஆக்கி கொள்ளட்டும். லஸ்னா நன்வி இல்லல் ஹஜ், எங்களுக்கு ஹஜ்ஜை தவிர வேற எந்த நியத்தும் இல்லை. லஸ்னா நஅரிஃபுல் உம்ரா, உம்ரா சிந்தனையும் எங்களுக்கு இல்லை, உம்ரா அறிவும் இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நான் ஹதியை கொண்டு வந்துட்டேன். இப்ப ரசூலுல்லாஹ் முதலாவது சொல்றதுக்கு காரணம், நபித்தோழர்கள் இந்த காலத்துல உம்ரா செய்யறது பாவம் பண்ணி நினைக்கிறாங்க. அப்ப பாவம் பண்றது கொஞ்சமாவது இல்லாம போகணும்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம களையறது கண்டாலாவது பாவம் பண்றது இல்லாமல் போயிடலாம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? முன்னுரையை சொல்லிட்டாங்க, நான் வந்து எதிர்பார்த்து வரல, அப்படி எதிர்பார்த்து வந்திருக்கேன், நான் ஹதி என்ன செஞ்சிருக்க மாட்டேன், கொண்டு வந்திருக்க மாட்டேன், இதை உம்ராவாக ஆக்கி இருப்பேன். நான் கொண்டு வந்ததுனால எனக்கு உம்ராவாக ஆக்க முடியாது. நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க? யாரெல்லாம் ஹதி கொண்டு வரவில்லையோ, குர்பானி பிராணி
கொண்டு வரவில்லையோ அவர்கள் என்ன செய்யட்டும், ஃபல்யஹில்ல வல்யஜஅல்ஹா உம்ரா, அவர் ஹலாலாகட்டும் உம்ராவாக ஆக்கட்டும். நபி தோழர்களுக்கு வந்து என்னது, அது ஒரு பெரிய இதை பாவமாக நினைச்சாங்க துல்ஹிஜா மாதத்தில். இப்போ இதை உம்ராவா உடைக்க சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க இருந்தா தமத்தோ அறிமுகமானது, அது வரைக்கும் தமத்தோ இல்லை. வணங்கிட்டா தமத்துக்குள்ள நபித்தோழர்களுக்கு இடையில கருத்து முரண்பாடு வருவதற்கு இது ஒரு சபம், இது ஒரு காரணம். இதான் தமத்து. ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு தமத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமத்து என்ற அந்த இதை என்ன செய்யறாங்க, தமத்துனா என்ன, இஹ்ராமுக்கு போனா நீங்க வந்து அனுபவிக்காம இருக்கணும், அதான் இஹ்ராம். சரியா, எல்லா விதமான நம்மளுக்கு இன்பங்களும் ஹலால், இஸ்லாம் சில விஷயங்களை ஹலால் ஆக்குது, ஹராம் ஆக்குது. ஆனா நீங்க அந்த அது வந்து ஹஜ்ஜுக்கும் போய் அந்த இஸ்லாம் அதை தடுத்தல நீங்க அனுபவிக்கிறீங்கன்னா தமத்தா, இன்பங்களை அனுபவிக்கிறீங்கன்னு அர்த்தம். விளங்கிட்டா, தவிர்த்து போறீங்க ஆனா தமத்தா, அப்படி அங்கே போய் இங்கே சேம் மாதிரி என்ன செய்றீங்க இருக்கிறீங்க. அதனால தமத்துவோட பேர் என்ன செய்யுது அந்த இடத்துல வந்தது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி செஞ்ச உடனே சுராக்கத் இப்னு மாலிக் இப்னு ஜுஸும் எழும்புறாரு. ஜுஸும் எழும்புறாரு, எழும்பி கேட்கிறாரு, ஃபகால யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அலி ஆமினா ஹாதா அம் லி அபத், இந்த வருஷம் மட்டும்தானா இந்த சட்டம் அல்லது எப்பொழுதும் தானான்னு கேட்டாங்க. இந்த வருஷம் மட்டுமா எப்பொழுதும் தானா அப்படின்னு கேட்டாங்க. ஃபஷப்பக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸாபிஹு வாஹிதத்தன் ஃபில் உக்ரா, இப்படி செஞ்சாங்க ரசூலுல்லாஹ். இப்படி செய்யக்கூடாதுவாங்க, ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, இப்படி செய்தார்கள். இப்படி செய்து விட்டு சொன்னார்கள், தகலத்தில் உம்ரா ஃபில் ஹஜ், தகலத்தில் உம்ரா ஃபில் ஹஜ் லா பல் லி அபதின் லி அபத், உம்ரா ஹஜ்ஜுக்குள்ள நுழைஞ்சிட்டு ஹஜ்ஜுக்குள் நுழைந்து விட்டது எப்பொழுதும் அப்படின்னாங்க. சில அறிவிப்புல யௌமில் கியாமா, மறுமைநாள் வரைக்கும் அப்படி நுழைஞ்சிட்டாங்க. அதாவது உம்ரா வேற ஹஜ் வேற, துல்ஹிஜா மாசத்துல என்ன செய்ய வேண்டாம், பிரிச்சு பார்க்க வேண்டாம். நீங்க உம்ராவா செஞ்சுட்டு இந்த மாதிரி ஹிராம் கலைஞ்சிட்டு ஹஜ் செய்யறதும் நீங்க ஹஜ் செஞ்சதுக்கு சமம் தான். உம்ரா வேற ஹஜ் வேற என்ன செய்யாது, ஆகாது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல அந்த இஹ்ராம் விஷயத்துல சொன்ன சட்டத்துக்கான ஒரு ஆதாரம். அடுத்ததாக இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகதிம அலியுன், இந்த சப்ஜெக்ட் முடியுது. வகதிம அலியும் மினல் யமன், அலி ரலியல்லாஹு அன்ஹு யமன்ல இருந்து வராங்க. இப்ப ரசூலுல்லாஹ் இங்க வந்துட்டாங்க. அலி ரலியல்லாஹு, நான் இந்த ஹஜ்ஜுடைய முறை விளங்கப்படுத்துறதுக்காக இந்த ஹதீஸை எடுக்கவில்லை, அதனால அப்ப அடுத்த மினா சப்ஜெக்ட் வரல அப்படிலாம் என்ன செய்யலாம், இந்த செய்தியை முழுசா சொல்லணும்னு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமன்ல இருந்து வராங்க. யமன்ல இருந்து என்ன செய்யறாங்கன்னா கொஞ்சம் ஒட்டகங்கள் எடுத்துட்டு வராங்க, கொஞ்சம் ஒட்டகங்கள். அப்போ ஒரு 37 ஒட்டகம் அங்கிருந்து எடுத்துட்டு வராங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போறாங்க. போனா ஃபாத்திமா ரலியல்லாஹு உம்ரா அந்த ஹஜ்ஜுடைய நியத்துல இல்ல. அவங்க சர்வசாதாரணமா ஒரு இஹ்ராம் நியத்தோடு வந்தவர் எப்படி இருக்கணும் அது மாதிரி அவங்க இல்ல, அவங்க சர்வசாதாரணமா என்ன செய்றாங்க, நடந்து கொள்கிறார்கள். அப்ப இந்த நேரத்துல ஃபவஜத ஃபாத்திமத மிம்மன் ஹல்ல வலபிஸத் தியாபன் சபீகன் வக்தஹலத் வன்கர, அதாவது அழகான ட்ரெஸ் அணிஞ்சி அந்த ஹஜ்ஜுக்குரிய தோரணையில் என்ன செய்யல, பெண்கள் வந்து இஹ்ராம் அணியாது விட்டாலும் கூட சில சட்டங்கள் அவங்களுக்கு இருக்குது, இது வாசனை அந்த விஷயங்கள் இதெல்லாம் இல்லாம அவங்க எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் அணிஞ்சு என்ன செய்யறாங்க, அழகான ஒரு வக்தஹலத் சுருமாலாம் போட்டு இருக்கிற ஃபன்கரதாலிக அலைஹா. என்ன இதுன்னு கேட்டாங்க, ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறோம், நீங்க வந்து என்னது ஹஜ் இல்லாத மாதிரி இருக்கிறீங்க, இஹ்ராம் இல்லாத மாதிரி இருக்கிறீங்க. ஃபகாலத் இன்ன அபி அமரனி பிஹாதா, இந்த வாப்பா எனக்கு சொன்னார். என்ன எவ்வளோ ஒரு ஃபதுல், எவ்வளோ ஒரு சிறப்பு. என வாப்பாட யாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ன அபி அமரனி பிஹாதா, என் தந்தை இதை எனக்கு சொன்னாரு. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து, அதாவது அலி ரலியல்லாஹு மதீனால வச்சு என்ன செஞ்சாங்க, அந்த ஈராக்ல வைக்கிற டைம்ல இதை சொல்லுவாங்க. எப்படின்னா ஃபதஹபது இலா ரசூல் ஸல்லல்லாஹு முஹர்ரிஷன் அலா ஃபாத்திமா லில்லதி சனஅத், ஃபாத்திமா செஞ்ச வேலையை ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்லி மாட்டி கொடுக்கணும்னு சொல்லுவோம், தஹ்ரீஸ். அப்படி நான் என்ன செஞ்சேன், போனேன், இப்போ சொல்லுக்கிறதுக்காக நான் போனேன். முஸ்தஃப்தி அலி ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹ் கிட்ட போய் ஃபத்வா கேட்டேன், தீர்ப்பு கேட்டேன். ஃபீமா தக்கரத் அன்ஹு ஃபஅக்பர்துஹு அன்னி அன்கர்து ذلك عليها فقال صدقت صدقت, அவ என்ன செஞ்சா, உண்மை உரைத்தார் என்று என்ன செய்தார்கள், யாரு, அதாவது அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப திருப்பி கேட்கிறாங்க, நீங்க அதாவது வமாதா குல்த ஹீன ஃபரல்தல் ஹஜ், ஹஜ்ஜுக்கு நியத்து வைத்த நேரத்தில் நீங்க என்ன சொன்னீர்கள் அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குல்து அல்லாஹும்ம இன்னி உஹில்லு பிமா அஹல்ல பிஹி ரசூலு, உனது தூதர் இந்த ஹஜ்ஜில் என்ன நியத்து வைக்கிறாரோ அந்த நியத்தை நானும் வைக்கிறேன் என்று சொன்னேன். நான் எப்படி வச்சுக்கிறாங்க, உனது தூதர் என்ன நியத்து வைக்கிறாரோ அந்த நியத்தை நானும் வைக்கிறேன், இப்படித்தான் நான் என்ன செஞ்சேன், நான் சொன்னேன். நபித்தோழர்கள் பாருங்க, அங்க இருந்து கண்டும் ரசூலுல்லாஹ் இவ்வளவு ஹஜ்ஜெல்லாம் அவங்களுக்கு தெரியும், மக்கால பிறந்து வளர்ந்தவங்க. ஆனா இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் எப்படி வைப்பாங்கன்னு தெரியாது. அதனால இன்னி உஹில்லு பிமா அஹல்ல பிஹி ரசூலு, உங்கள் தூதர் என்ன நியத்து வைக்கிறாங்க அந்த நியத்தை நான் வைக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃப இன்ன மஅயல் ஹதிய ஃபலா தஹில்ல, அதாவது என்னோட என்ன செய்ய இருக்கிறது,
அந்த ஃபஇன்ன மஅயல் ஹதிய ஃபலா தஹில்லு, நீங்க வந்து என்னோட என்ன செய்ய இருக்கிறது ஹதி இருக்கிறது, நீங்களே ஹலாலாக மாட்டீர்கள், ஹலாலாக மாட்டீங்க, குர்பானி பிராணி எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹிராம் கலைய இயலாது அப்படின்றாங்க. அப்ப அவர் கொண்டு வந்த இதுவும் ஹதியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த ஹதியும் மொத்தம் 100, 63, 37, அப்ப எத்தனை 100 ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா மினால, அதாவது மினாவுக்கு வர சம்பவம் கொஞ்சம் இருக்கிறாங்களே, மினால என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் 63 தனது கையால் அறுத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு வயது 63, 63 என்ன செஞ்சாங்க தனது கையால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுத்தார்கள். 63 ஒட்டகம் தானே ஈஸியா அறுத்துடலாம்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. 63 ரசூலுல்லாஹ் அறுக்கிறாங்க. மத்ததை யாரா இருக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அறுக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு மத்ததை அறுத்தாங்கன்னு பாருங்க. அதுக்கு பின்னால் அதை பிரிக்கிற பொறுப்பை யார்கிட்ட கொடுக்குறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், கொடுத்தார்கள் என்ற செய்தியை பாருங்க. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி என்ன செய்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினால நடந்து கொண்டாங்க பார்க்கிறோம். இது அலி ரலியல்லாஹு சம்பவத்துக்காக சொன்னேன். அப்ப அதாவது ஃபகான ஜமாஅத்துல் ஹதி அல்லதி கதிம பிஹி அலி மினல் யமன் வல்லதி அத்தா பிஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஆ, நபி அவர்கள் கொண்டு வந்ததும் அலி ரலியல்லாஹு யமன்ல இருந்து கொண்டு வந்தது மொத்தமாக 100 ஆகியது. ரசூலுல்லாஹ் 63 எடுத்தாங்க, அவர் 37 எடுத்தாங்க. ஃபஹல்லன் நாசு குல்லுஹும் வகஸ்ஸரு இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இதுக்கு முந்தி அதாவது ஹிராமில் இந்த அறுக்கிறதுக்கெல்லாம் முந்தி உள்ள சம்பவம், மக்கள் எல்லோரும் என்ன செஞ்சிட்டாங்க, இப்போ ஹலாலாகி முடியை ஷோட் பண்ணிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஒமன் கான மாஹு ஹதியு, யார் குர்பானி கொண்டு வந்தாங்களோ அவர்களையும் தவிர மற்றவங்களும் ஷோட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதை ஃபாலோ பண்ணுறது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, ஏன்னா பாவம் செஞ்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு உணர்வு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு இத்தனைக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, ஷோட் பண்ணவும் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அதாவது எதுவும் செய்யாம ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, கலையாம என்ன செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப அடுத்ததாக அதாவது ஃபலம்மா கான யௌமுத் தர்வியா, யௌமுத் தர்வியா நாள் வந்த நேரத்தில், யௌமுத் தர்வியா இருக்குது 8வது நாள், தர்வியான்னா என்ன, ரவ்வா தண்ணி கொடுக்கிறது, தண்ணி என்ன செய்யக்கூடிய யௌமுத் தர்வியா நாளில் தவஜ்ஜஹு இலா மினா, அதாவது எல்லாரும் வந்து மினாவுக்கு போறாங்க. ஃபஅஹல்லு பில் ஹஜ், ஹஜ்ஜுக்கு நியத்து வச்சாங்க. வரகிப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் வாகனத்தில் ஏறினாங்க. ஃபஸல்லா பிஹ துஹர வல் அஸ்ர வல் மக்ரிப வல் இஷா வல் ஃபஜ்ர், எல்லா தொழுகை மினால் என்ன செய்தார்கள், தொழுதார்கள். சும்மா மக்கஸ கலீலன், கொஞ்ச நேரம் நின்றார்கள். இந்த துண்டை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும், அதோட என்ன செய்யும் இந்த சம்பவத்தை நம்ம முடிச்சுக்கொள்வோம். இதுல என்னன்னு சொன்னால், அதாவது சும்மா மக்கஸ கலீலன், கொஞ்ச நேரம் ரசூலுல்லாஹ் வெயிட் பண்ண. ஹத்தா தலஅத் ஷம்ஸ், சூரியன் வந்து என்னது உதிச்ச உடனே அமர பி குப்பத்தின் மின் ஷஅரின் துத்ரபு லஹு பி நமிரா, நமிரால என்ன செஞ்சாங்க, அதாவது 9ஆம் நாள் நமிரால நீங்க வந்து ஒரு இதன் அடிங்க, ஒரு டென்ட் ஒன்று என்ன செய்யுங்க அடிங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவினார்கள். இப்போ இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் மினாலிந்து போறாங்களே, குறைஷிகள் என்ன செய்ய மாட்டாங்க, அரஃபாக்கு போக மாட்டார்கள். அதை புரிஞ்சுக்கோங்க. மினால இருந்து குறைஷிகள் என்ன செய்ய மாட்டாங்க, அரஃபாவுக்கு போக மாட்டார்கள். அவங்க அதனால அவர்களுக்கு அத பொதுவாக குறைஷிகளுக்கு ஒரு பேர் என்ன, அவங்க வந்து ஹும்ஸ், மார்க்கப்பட்டுள்ளவர்கள் அப்படி என்றது அவங்களுடைய இது. அதனால நிர்வாணமாக தவாப் செய்வாங்களே சில பெண்கள் ஆண்கள், என்ன காரணமாக அப்படி செய்வாங்க, அதாவது அவர்களுடைய ஆபாச சிந்தனை காரணமாக அப்படி தவாப் செய்யல, பாவம் செஞ்ச ட்ரெஸ்ல என்ன செய்யக்கூடாது, தவாப் செய்யக்கூடாது. அப்ப எப்ப ட்ரெஸ் போடுவாங்க, ஹும்ஸ், இந்த குறைஷிகளை இந்த யாரா ட்ரெஸ் கொடுத்தா என்ன செய்வாங்க, போட்டுக்கொள்வாங்க. அவ்வளவு புனிதமா என்ன செய்தார்கள், அவங்கள நினைச்சாங்க. கமா கானத் குறைஷுன் தஸ்னஉ ஃபில் ஜாஹிலியா, ஜாஹிலியா காலத்துல எப்படி குறைஷிகள் செய்வார்களோ அது மாதிரி. ஆனால் ஃபஅஜாஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அதை தாண்டினார்கள். ஃபஅதா அரஃபத, அரஃபாக்கு என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். குர்ஆன் சொல்லுது தும்ம அஃபீது மின் ஹைது அஃபாதன் நாஸ், மக்கள் எங்க இருந்து போவார்களோ அங்க இருந்து நீங்க முஸ்தலிஃபாக்கு போங்க. அரஃபா சொல்லுது மக்கள் எங்க இருந்து முஸ்தலிஃபா போவாங்களோ அங்க இருந்து நீங்க என்ன செய்ய போங்க என்று சொல்லி குர்ஆன் சொல்றத பார்க்கிறோம். இவங்களோட நம்பிக்கை அப்படி இல்லை, இவங்களுடைய வணக்க வழிபாட்டில் என்ன செஞ்சிருந்தாங்க, ஒரு சின்ன ஒரு மாற்றம் அப்படி அவர்கள் செய்திருந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்யல. இது இப்ப மட்டுமல்ல, ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சஹீஹ் புகாரில வரக்கூடிய செய்தி. நான் எனது காணாமல் போன ஒரு ஒட்டகத்தை நபித்துவத்துக்கு முன்னால, ரசூலுல்லாஹ் நபி கிடைக்க முன்னால தேடிக்கிட்டு, நபி ஆகிறதுக்கு முன்னால தேடிக்கிட்டு இருந்தேன். இப்படியே போற நேரத்தில் அது ஹஜ்ஜுடைய மாதம் 9வது நாள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அல்ல, அவர் அரஃபால நின்று இருந்தார். குறைஷிகள் யாரும் அரஃபால இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அரஃபால நிக்கிறார். ரசூலுல்லாஹ் ஹஜ் செஞ்சாங்க. இப்ப 2 முறை ஹஜ் செஞ்சாங்க. ஒன்று இஸ்லாமியதுல, இரண்டாவது இஸ்லாத்துக்கு முன்னால் 40க்கு முன்னால் செஞ்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் நின்று கொண்டிருக்கிறாங்க. நான் அப்பவே என்னது உணர்ந்து, இப்ப நான் உணர்றேன், இது வந்து அல்லாஹ்வுடைய தௌஃபீக், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படி இருந்தது என்று. அப்ப 9வது நாளில் அரஃபாவில் இவங்க யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, நிக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் அதுக்கு தான் சொன்னாங்க அல் ஹஜ்ஜு அரஃபானா, அல் ஹஜ்ஜு அரஃபா, அரஃபாவில் நிப்பதான் ஹஜ் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு தான் சொன்னாங்க.
நீங்க அரபால நிக்காம உங்களுக்கு ஹஜ் என்ன செய்ய வராது, சரி வராது. ஏண்டா இல்ல பரவாயில்ல அங்க நிக்கலாம் இங்க நிக்கலாம் வந்துடக்கூடாது. அல் ஹஜ்ஜு அரஃபா, அரஃபாவில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நிற்க வேண்டும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கான காரணங்கள் உண்டு. குறைஷிகளுடைய இந்த தவறான நம்பிக்கை தான். அன்புள்ள சகோதரர்களே, அதற்கு அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இல்ல சில செய்திகள் என்ன செய்கின்றன இருக்கின்றன. என்றாலும் சுருக்கமாக இந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள நம்ம அதாவது சொல்ல முடிந்த இந்த சம்பவங்கள் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். அப்ப அதாவது ஜாபிர் இல்லாவோட சம்பவத்தில் மதீனாவிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணித்த நேரத்தில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுக்கு போகின்ற வரைக்கும் உள்ள செய்தியை நம்ம என்ன செய்திருக்கிறோம், சுருக்கமாக இதிலே பார்த்திருக்கிறோம். அதற்கு அடுத்த பகுதி என்னன்னா, அரஃபாவில் இருந்து அதில் பெரிய ஒரு விரிவு வராட்டியும் கூட எல்லா செய்தியும் தொட்டுட்டு போறார். அரஃபாவில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வரைக்கும், அதாவது தண்ணீர் பங்குகின்ற அந்த நாள் வரைக்கும் என்ன செஞ்சாங்க, ரசூலாக எப்படி இருந்தார்கள் என்ற முழுமையான செய்தி என்ன செய்கிறது அதில் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தஆலா இன்னொரு சந்தர்ப்பம் தந்தால் அந்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ள அனைவருக்கும் வாய்ப்பளிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி